يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் தஜ்வீதினுடைய சட்டங்களில் நாம் ஓரளவுக்கு அதை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடம் தஃஹீம் தர்கீக் என்ற பாடம். தஃஹீம் என்றால் என்ன? தஃஹீம் என்றால் சப்தத்தை பருமனாக்குதல் என்று அர்த்தம், சப்தத்தை குண்டாக்குறது என்று அர்த்தம். அதற்கு தஃஹீம் என்று பொருள். தஃஹீம் எப்படி ஆகும் என்றால், வாய் நிரம்பணும். அந்த சொல்லை, அந்த எழுத்தை சொல்லுகிற பொழுது வாய் நிரம்புதல் வர வேண்டும். வாய் எப்பொழுது நிரம்பும்? நாக்கின் பின்பகுதி உயர்ந்தால் வாய் நிரம்பும், சப்தம் மேல் நோக்கி போகும். இது தஃஹீமுக்கான விளக்கம். அரபியிலே அதை சொல்கிறார்கள் சிமனுன் என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த சப்தம் வாயை நிரப்ப செய்யணும், அதுதான் தஃஹீமுக்கான அர்த்தம். எதுவெல்லாம் தஃஹீமுடைய தன்மையில் வரும் என்றால், இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் தஃஹீமுடைய தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் என்ன? ஹுஸ்ஸ லவ்தின் கில் என்று இந்த 7 எழுத்துக்கள். இதை சொல்லுகிற பொழுது அது தஃஹீமுக்கான தன்மையை கொண்டு வந்து சேர்த்தோம். என்ன தஃஹீமுடைய தன்மை? சொல்லும்போது வாய் நிரம்பி சொல்லணும். வாய் நிரம்பி தான் சொல்லணும். இவைகள் எல்லாம் வாய் நிரம்ப சொல்லுகிற தன்மையுடைய எழுத்துக்கள். தஃஹீமுக்கு தகுதியானவை இஸ்திலாவுடைய எழுத்துக்கள். அடுத்த எழுத்து தஃஹீமுக்கு எது அடுத்த தகுதியானவை என்றால் லஃப்லுல் ஜலாலா என்கிற வார்த்தை. மிக முக்கியமான ஒரு சொல், நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவை உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல். லஃப்லுல் ஜலாலா என்றால் அல்லாஹ் என்ற சொல். அல்லாஹுவை எப்படி சொல்ல வேண்டும்? தஃஹீமாக சொல்ல வேண்டும். தஃஹீமாக சொல்லுதல் என்றால் வாய் நிரம்ப சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லணும். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் என்று சொல்லணும். எப்பொழுது அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருந்தால் அல்லது லம் இருந்தால், பாருங்க, ரஹ்மத்துல்லாஹ். இப்பொழுது லஃப்லுல் ஜலாலாவுக்கு முன்னால் லம் இருக்கிறது, லம் அல்லது பேஷ இருக்கிறது. இப்பொழுதும் என்ன சொல்ல வேண்டும் என்றால் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லணும். அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ். உதாரணம் நாம் கொடுத்திருக்கிறோம். ஹுவல்லாஹுல்லதி நாருல்லாஹில் மூகதஹ் அனிஅ்புதுல்லாஹ. இந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லணும். அது எப்படி சார் சரியாக அதை சொல்வது என்றால், லாமுடைய மஹ்ரஜ் எடுத்துக்கொள்ளுங்கள். நாக்கின் முன்பகுதியின் 2 ஓரங்கள் வாயின் மேல் பகுதியில முட்டும் பொழுது லாம் வரும். அப்படியே பின்னால் பகுதியை மேலே தூக்குனா இந்த தஃஹீம் வந்துடும், அல்லாஹ் அப்படி வந்துடும். இதற்கு எதிரில் ஒன்று இருக்கிறது, தர்கீக் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அடுத்த பாடமாகவே அது இருக்கிறது. என்றாலும் இதோடு சேர்த்து சொன்னால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்கிறேன். இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தையை தர்கீக்காக வாயை காலி செய்து எப்படி சொல்வது என்றால், அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் கசர் இருந்தால், பாருங்க, இருந்தால் இப்போ லில்லாஹ் என்று சொல்லணும். லில்லாஹ். இப்ப வாய் காலி ஆயிடுச்சு, லில்லாஹ் சொல்ல முடியாது, லில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே போல பில்லா, பில்லாவும் இப்படித்தான். இப்ப பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முன்னால் கசர் இருக்கிறது, ஜேர் இருக்கிறது. எனவே இதை பில்லா என்று தான் சொல்லணும். அஊது பில்லாஹி என்று சொல்லணும். பிஸ்மில்லாஹி. இங்கு அல்லாஹ் என்ற சொல்லை தர்கீக்காக சொல்கிறோம். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் கசர் இருப்பதால் தர்கீக்காக சொல்கிறோம். தஃஹீமாக சொல்வதற்கு தகுதியான அடுத்த எழுத்து ரா. ராவினுடைய மஹ்ரஜிலேயே நாம் சொன்னோம், நுனிநாக்கு வாயின் மேல் பகுதியிலே, அதாவது மேல் பற்களுடைய ஈரிலே போய் அது முட்ட வேண்டும், இணைய வேண்டும் என்றால் ரா உண்டாகும் என்று சொன்னோம். அந்த ரா என்பதை தஃஹீமாக சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் ராவை தஃஹீமாக சொல்ல வேண்டும் என்றால், 8 இடங்களில் ரா தஃஹீமாக உச்சரிக்கப்பட வேண்டும். முதல்ல ரா என்பது ஃபதஹ் பெற்று வந்தால், ரா என்பது ஃபதஹ் பெற்று வந்தால்
ரா, ரஹ்மானுர் ரஹீம், ரா என்று வாய் நிரம்ப சொல்லணும். ஃபத்ஹ் பெற்று வந்தால் முதல் நிலை. இரண்டாவது நிலை ரா என்பது லம்மு பெற்று வந்தால் யஹ்ருஜு, யஹ்ருஜு என்று ரா லம்மு பெற்று வந்தால் கஃபூருர் ரஹீம். இந்த இடத்தில் எல்லாம் ராவுக்கு லம் இருக்கிறது. இங்கு ராவை நாம் தஃகீமாக சொல்ல வேண்டும். இரண்டாவது இடம். மூன்றாவது இடம் என்னவென்றால், இப்பொழுது ரா ஃபத்ஹ் பெற்றால் லம்மு பெற்றால், இப்ப ராவுக்கு சுக்குன் இருக்கிறது. இந்த சுக்குனுடைய ராவை தஃகீமாக உச்சரிக்க வேண்டுமா, வாய் நிரம்பு உச்சரிக்கணுமா, அல்லது வாய் காலி செய்து உச்சரிக்கணுமா என்று கேட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்க்க வேண்டும். முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹ் இருந்தால் ராவை நாம் தஃகீமாக உச்சரிக்க வேண்டும். மர்யம, மர்யம என்று சொல்வது கர்யத்துன், மர்யம கர்யத்துன். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன, யஸ்ஸர் இந்த ராவுக்கு முன்னால் ஃபத்ஹ் இருப்பதால் அதை நாம் ராவை தஃகீமாக உச்சரிக்கிறோம். நான்காவது இடம் என்னவென்றால், ராவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு லம் இருந்தால் அந்த இடத்திலும் நாம் ராவை தஃகீமாகத்தான் உச்சரிக்க வேண்டும். குர்ஆன, குர்ஆன, புர்ஹான் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் ராவை நாம் தஃகீமாகத்தான் சொல்கிறோம். இது நாலாவது இடம். அடுத்தது ஐந்தாவது இடம், ராவை தஃகீமாக வாய் நிரம்ப சொல்லுகிற ஐந்தாவது இடம் எது என்றால், ராவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கும் சுக்குன் இருக்கிறது. என்ன சார் இப்படி ஒரு இடம் வருமா என்று கேட்டால் வரும். வக்ஃப் செய்கிற இடத்திலே வரும். ஆயத்தை நிறுத்தும் பொழுது நாம் ஒரு சுக்கூனை வைப்போம். அந்த சுக்கூன் இது. அதற்கு முன்னால் உள்ள இடத்துல சுக்கூன் இருக்கிறது என்றால், இப்ப ரெண்டு சுக்கூன் ஆகிவிட்டது. இப்ப இந்த ராவுக்கு என்ன தன்மையை கொடுப்பது, தஃகீமை கொடுப்பதா தர்கீக்கை கொடுப்பதா என்றால், அதற்கு முன்னால் உள்ள எழுத்தை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் எழுத்தை பார்த்தால் அதற்கு ஃபத்ஹ் இருந்தால் ராவை நாம் தஃகீமாக சொல்ல வேண்டும். உதாரணம், வல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர்ல நிறுத்தி இருக்கிறோம், வக்ஃபுக்காக நிறுத்தி இருக்கிறோம். ராவுக்கு சுக்குன், அதற்கு முன்னால் எழுத்துக்கும் சுக்குன், அதற்கு முன்னால் எழுத்துக்கு ஃபத்ஹ் இருப்பதால் இந்த ரா இங்கு தஃகீமாக ஓத வேண்டும். வல் ஃபஜ்ர் என்று தஃகீமாக ஓத வேண்டும். ஆறாவது இடம் என்ன என்றால், ராவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கும் சுக்குன் இருக்கிறது, அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு லம் இருந்தால் இப்பொழுது அப்பவும் ராவை நாம் தஃகீமாக வாய் நிரம்பத்தான் சொல்லணும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். பாருங்கள், இங்கு ராவை நிறுத்துவதற்காக இங்க சுக்குன் வைத்திருக்கிறோம். முன்னால் எழுத்துக்கும் சுக்குன் இருக்கிறது, அதற்கு முன்னால் லம் இருக்கிறது. குஸ்ர். இப்ப ராவை தஃகீமாக நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது ஏழாவது நிலை. ஏழாவது நிலை என்னவென்றால், ரா சுக்குன் பெற்றிருக்கிறது, அதற்கு முன்னால கஸ்ரத்துன், கஸ்ரன் ஆரிலுன், அதாவது தற்காலிகமான கசர் பெற்ற ஒரு எழுத்து வந்திருக்கிறது. தற்காலிகமான கசர் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஹம்சத்துல் வசல் வந்தால், ஹம்சத்துல் வசல் கசர் பெற்று வந்தால் அதற்கு பேரு அது தற்காலிகமான கசர் தான். அப்படி என்றால் அந்த ராவை நாம் தஃகீமாகத்தான் சொல்லணும். நார்மலா எப்படி சொல்லுவோம், சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் ஃபத்ஹோ லம்மோ இருந்தால் தான் நம்ம தஃகீமா சொல்லுவோம். ஆனால் ஹம்சத்துல் வசல் வந்து விட்டது என்றால் அங்கு தஃகீமாகத்தான் அதை சொல்ல வேண்டும். அதற்கான உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இர்தாபு, இர்தபா, இர்ஜிஉ, இர்ஜிஉ இவைகளெல்லாம் சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால் ஹம்சத்துல் வசல் வந்திருப்பதால் அந்த ராவை தஃகீமாகத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை. எட்டாவது, ராவை தஃகீமாக எங்கு சொல்ல வேண்டும்? ரா சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து கசர் பெற்றிருந்தாலும் ராவுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து இஸ்திலாவுடைய எழுத்தாக இருந்தால்
ராவை பருமனாக உச்சரிக்க வேண்டும். லபில் மிர்சாத். இங்க ரா சுகுன் பெற்றிருக்கிறது, அதற்கு முன்னால கசர் தான் இருக்கு. கசர் இருந்தால் தஃகீமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அது தர்கீக்கு தான், அடுத்த பாடத்தில் படிப்போம். ஆனால் சுகுன் பெற்ற ராவுக்கு அடுத்தது இஸ்திலாவுடைய எழுத்து வந்திருக்கு. இஸ்திலாவுடைய எழுத்து என்றால் இந்த 7 எழுத்துக்கள் ஒன்றாக வந்திருப்பதால் இங்கு ராவை தஃகீமாகத்தான் சொல்லணும். லபில் மிர்சாத் கிர்தாஸ். பாருங்க, காஃப் ரா தோ சின். இப்போ ரா சுகுன் பெற்றிருக்கிறது, இதுக்கு முன்னால கசர் இருக்கிறது. ரா சுகுன் பெற்ற ராவுக்கு அடுத்த எழுத்து இஸ்திலாவுடைய எழுத்தாக இருக்கிறது என்பதால் இந்த ராவை தஃகீமாகத்தான் சொல்ல வேண்டும். கிர்தாஸ் என்று சொல்லணும். இப்போ இதற்கு தஃகீம் தர்கீக் என்கிற இதற்கு ஒரே ஒரு சொல்லை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவேன். கவாரி ரா, சூரத்து தஹ்ர்ல இருக்கிற ஒரு சொல். கவாரி ரா, ரி என்பது தர்கீக், ரா என்பது தஃகீம். எனவே இது தஃகீமுடைய பாடம். திருக்குரானை அழகுற ஓதுவதற்கு இவ்வளவு கவனங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அதை அழகாக்க முடியும். திருக்குரானுக்காக வேண்டி சேவை செய்கிற அனைவருக்கும் அல்லாஹு இரு உலகிலும் நற்கூலியை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.